So இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பை ஆர்ஜே பாலாஜி. எஸ் என் பேர் மறந்துட்டல நீ. ஃபுட் ரிவ்யூ பை ஆதவன் அப்படி சொல்ல வந்தா. ஒரே ஜாலிதா நீங்க நான் மற்றும் நம்ம ஏர்பான் பிரியாணி ஒண்ணா சேர்ந்தா. தக்காளி சாதம் பாது. ஒருத்தர் நீ கேட்டாரு சேலத்துலேருந்து நீங்க சென்னைக்கு வரும்போது இவ்வளோ பெரிய டைரக்டராக நடிகராக எதிர்பார்த்தீங்களா? நான் இல்லை எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா ஏன்னா நான் சேலத்துலேருந்தே வரல அப்படின்னு. ஸோ ஹேலோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆர்ஜே பாலாஜி ப்ரோ தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். அது என்ன சொல்ல? ஹே ஷோ ப்ரோ. அது எப்படி சொல்ல? அது யூஸாக சொல்லி பழக்கமாச்சு. எப்படி எது எப்படி? ஹே ஹலோ இர்ஃபான் ஃபியூ வியூவர்ஸ். ஹே ஹலோ இர்ஃபான் ஃபியூ வியூவர்ஸ். அது நல்லா இருந்ததுப்பா. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல இருந்து கேட்குறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நான் சொல்லி என் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இவங்க தான் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய பேச தெரியாது. உங்களோட பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐபிஎல் வந்து ஃபர்ஸ்ட் தமிழில் அவங்க மாற்றினாங்க தெரியுமா? அது வந்து சொல்லலாமான்னு தெரியல. அப்போ எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கிலீஷ்லேயே பார்த்து பெருசாக இங்கிலீஷ்லாம் தெரியாது. பட் அதிலே பார்த்து தமிழில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் உங்களோட இது நீங்கள் பேச அதுக்காகவே நான் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு ட்வீட் கூட பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ப்ரோ நீங்கள் பேச ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனாலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேச அவ்வளோ பிடிக்கும். தேங்க்யூ. உங்களோட அந்த விட்டி கவுண்டர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன். நான் உங்களோட மூவிஸ் கூட நான் ரசித்து பார்ப்பேன். நிஜமாலே பார்ப்பேன். சத்தியமாக பார்ப்பேன். எனக்கு எல்கேஜி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு சொன்னா சூப்பர் எக்ஸைட்டட். இது வந்து ஃபுட்டோட பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபுட் சேனல் ப்ரோ. தெரியும்ப்பா, நான் பார்த்துருக்கேன். ஃபாரின்லேருந்துலாம் போய் சாப்பிட்டு வீடியோ பண்ணிருக்கல நீ. ஆமாம் ஆமாம். நான் பார்த்த இடத்துல ஏதோ ஒரு அரப் கண்ட்ரிலேருந்து ஒரு சாப்பிட்ற வீடியோ பார்த்தேன். அப்புறம் விஜய் சேதுபதி அவரோட இந்த மீன்லாம் வச்சு வீட்டில் குக் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து அப்படியே யோசிச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஜே பண்ணிட்டே இருந்தீங்க. அப்புறமாடி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த ஹீரோ அப்படின்ற ஒரு இது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சா? பிகாஸ் ஹீரோ அப்படின்ற போது ஒரு கான்ஃபிடென்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு முன்னாடிலேருந்து இருந்துச்சா? இல்லை இது வந்து ஒரு ட்ராக்ல வந்துட்டு இருக்கும் அப்படியே மாறி ஓகே நம்ம இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருந்துச்சு? சினிமாவில் ஹீரோவாக பண்ணோம் அந்த இதெல்லாம் இல்லை. என்னோடய லைஃப்பில் நான் 12th ஃபெயில் ஆகும்போது 620 பேர் எழுதினாங்க எங்கள் ஸ்கூலில் 12th. ஸோ 619 பேர் வந்து பாஸ் எங்கள் ஸ்கூலில். நான் ஒண்டி தான் ஃபெயிலு. ஸோ எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருந்தது? நான் தான் எங்கள் ஸ்கூலோட ஹீரோன்ற மாதிரி இருந்தது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இன் மை லைஃப் ஐ எம் மை ஹீரோ. ஸோ ஐ டோன்ட் லைக் டு பி செகண்ட் டு எனிபடி. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டிஷர்ட் டிசைனிங் ஏதோ போட்டியில் வந்து ஏதோ டிசைன் பண்ணோம் அப்படின்னும் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேன்னா என் பின்னாடி டிஷர்ட் பின்னாடி எழுதியிருப்பேன், இஃப் யூ விஷ் டு பி செகண்ட் ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னென்னா சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும் இல்லைனா நம்ம ஹீரோவாக காமிச்சிக்கணும் அப்படிலாம் இல்லை. என் லைஃப்பில் எனக்கு நான் ஹீரோவாக தான் ஃபீல் பண்ணுவேன். நான் ரேடியோ இப்போ என் ஸ்டூடியோவில் நான் இருக்கேன்னா ஐ ஃபீல் லைக் எ கிங். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து செம்மையாக வேலை செய்யணும்னு தோணும். ஐ டோன்ட் லைக் டு பி செகண்ட் டு நாட் எனிபடி. என் மைண்ட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் கம்மி அப்படி நான் ஃபீலே பண்ண மாட்டேன். நான் செம்ம அப்படி தான் எனக்கு தோணும். அதனால் நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களான்னு யாரோ என்கிட்ட கொஞ்சம் வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். நடிக்க மாட்டேன், நடந்துப்பேன் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட். செம்ம. இப்போ வந்து இப்போ பதாயோ அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ரீமேக் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு வந்து அந்த படம்? ஆனால் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? யாராவது பானிபூரி கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்க தெரியும். பாம்பேக்கு போயிட்டு நான் 5 வருஷமா ஐபிஎல் கமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி போகும்போது 30 நாள் பாம்பேல தனியாக இருக்கணும். தனியாக இருந்துட்டு திரும்பி வர அளவுக்கு தெரியும். காடி கஹா ஹே அப்படின்னா அப்புறம் எப்படி பதாயோ படம் ஹிந்தி படம் ஆச்சு? அது எப்படி நீங்கள் டப்பிங் சப்டைட்டில் இப்போ ஸ்குவிட் கேம்ஸே நம்ம பார்க்குறோம். அதுக்காக கேட்டேன். ஸ்குவிட் கேம்ஸ் தெரியும் பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு ஈரானியன் படம் இருக்கு. அது தூர்தர்ஷன்லேயே போடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஈரானியன் நான் படிக்க முடியாது. சப்டைட்டில் வச்சு படிக்க வேண்டியதான். வாட் ஷீ இஸ் டெல்லிங் அப்படின்னா அவள் லவ் சொன்னா அப்படின்னு கீழே வரும். ஸோ அதை வச்சு தான் பதாயோவை பார்த்து எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படம் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய பட்ஜெட். என்ன ஒருத்தர் நடுவில் என்னடா பண்ற அப்படி போடாது. ரொம்ப இன்னசென்ட்டான மனிதராக இருக்காரு. பதாயோ வந்து முதல்ல கேட்டேன். அந்த ட்ரெய்லர் வந்தபோது இது ரீமேக் பண்ணலாமான்னும் போது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கேட்கும்போதுப்பா அதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டாங்க, பயங்கர காஸ்ட் ஜாஸ்தி, வேறு ஏதாவது யோசி அப்படின்னும் போது நான் எல்கேஜி பண்ணிட்டு அப்புறம் மூக்குத்தி அம்மன் பண்ணேன். பார்த்தா கரெக்டாக அதே படம் ஒரு சில வருஷம் கழிச்சு போனி கபூர் அவர்கள் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்களா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது. ஓகே நம்ம பண்ணணும்னு நினச்சோம், அதுவே வருதுன்னு சொல்லிட்டு தென் வி ஜம்ப்ட் ஆன் டு இட். And God willing, the film has been very happily done. Nice. So release எல்லாம் அப்புறம் நான் சொல்லிக்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். சூப்பர். நீங்கள் இப்போ வந்து எல்லா ஊருக்கு போய் சாப்பிட்றீங்க, எல்லாமே இது பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட் எப்பயுமே எனக்கு இந்த ஃபுட்டு தான் அப்படின்ற மாதிரி எந்த ஃபுட் பிடிக்கும் சாப்பிட்றது? என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீலாவது சாதம் சாப்பிடல, சோறு சாப்பிடல அப்படின்னா என்னால் வந்து சர்வைவே பண்ண முடியாது. ஸோ நான் 30 நாள் வந்து யூகே போயிருந்தேன். நான் கையிலேயே வந்து
ஒரு 10 கிலோ அரிசி கிட்ட எடுத்துட்டு போனேன். என்னோட லக்கேஜே அதுதான், 10 கிலோ அரிசி. அது ஏன்னா அங்கே போனால் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே எல்லாமே கிடைக்குது. 10 கிலோ தேவையில்லாமல் அங்கே அந்த அளவுக்கு சோறு தான் என்னோட கம்ஃபர்ட் ஃபுட். வெளியே போனால் நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபேவரட் ஃபுட் வெளில போனால் சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து எனிதிங் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சிக்கன்லாம் சாப்பிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல வெஜிடேரியன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் எப்படின்னா இப்போ நீ நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கும்போது இல்லைன்னா நிறைய ஷோ பண்ணும்போது டேபிள் ஃபுல்லாக வைப்பல, அந்த மாதிரி டேபிள் ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜாக வைப்பாங்க. சிக்கன், மட்டன், நண்டு, இறால், இந்த மாதிரி ஒரு 15 ஐட்டம் இருக்கும். மட்டனில் ஒரு 4 வெரைட்டி. ஸோ நான் இப்போ போய் கல்யாணம் ஆன புதுசில் போய் சாப்பிடுப்பா அப்படின்னும் போது ரசம் இருக்கா ஆண்டி அப்படி கேட்பேன். என்ன அவமானப்படுத்துறியா அப்படின்னு. அவங்களுக்கு அதை எடுத்துக்கலன்னா சரி அதனால சரி கொஞ்சம் சிக்கன் எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கிறதுலே எனக்கு பார்க்கும்போது சரி ஓகே ராஜ்கிரன்லாம் இப்படி சாப்பிடுவார்ல, அதனால சிக்கன் அப்படி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிக்கன் 65, அதுக்கப்புறம் அந்த நான்தோஸ் சிக்கன், இதெல்லாம் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி டெம்ட் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் இந்த லாக்டவுனில் ஓக்ஜான்னு ஒரு படம் இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது. அது நான் என் குழந்தைங்களோட பார்த்துருந்தேன். அந்த படம் இஸ் அகேன்ஸ்ட் அனிமல் குரூவல்ட்டி எல்லாம். ஸோ என் குழந்தைங்களோட பார்க்கும்போது நான் சொன்னேன், எப்பா என்னப்பா பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. உடனே அவன் சொன்னாங்க, நீ தான் சிக்கன் சாப்பிடுவேன், இனிமேல் அப்பா சிக்கன் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டேன். அடுத்த நாளைக்கு வந்து வீட்டில் ஏதோ அது மாதிரி சமைச்சிருக்காங்க, எடுக்க போவேன், அப்பா நீ தான் சாப்பிட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி குழந்தைங்க முன்னாடி சொல்லிட்டுமே, சரி இதை ஒண்டி எதுக்கு சாப்பிட்டுட்டேன், நான் அப்படியே விட்டேன். இப்போ ஒரு 3 years அது மாதிரி ஆகுது. ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ். என்னப்பா சமைச்சு போயிட்டேன். என்ன ஒரு இவ்வளோ சிம்பிளாக நான்வெஜ் சாப்பிட்றது உண்டுங்க. இப்போ ஐ திங்க் ஃபுட் இஸ் வெரி எமோஷ்னலி அட்டாச்டு ஒரு விஷயம் எனக்கு. என்னன்னா இப்போ எனக்கு மீனே பிடிக்காது. பெசநகரில் வந்து 2 குப்பம் இருக்கு, ஊரூர் குப்பம், ஓட குப்பம்னு 2 இருக்கு. ஒரு பக்கம் இருக்கிறது ஊரூர் குப்பம், இன்னொரு ஆல்காட் குப்பம் அப்படின்னு. நீங்கள் சென்னையில் ஆக்சுவலி எங்கே பேச எல்லா ஏரியாலையும் இருந்திருக்கேன்ப்பா. அப்போ காலேஜ் படிக்கும்போது நான் வந்து பெசநகரில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன். அவங்க வீடு வந்து இந்த பக்கம் இருக்கிற ஊரூர் குப்பத்தில் அவங்க வீடு. அவன் பேர் வினோத். அவன் இறந்துட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நைட் ஒரு 1:30 மணிக்கு போவான் அந்த வீட்டுக்கு. 1:30 மணி 3 மணி எப்போ போனாலும் அவங்க அம்மா வந்து பா சாப்பிடுப்பா அப்படின்வாங்க. அவங்க கேட்கும்போதே அவ்வளோ பாசமாக இருக்கும். ஸோ ஒரு நைட் அது மாதிரி நாங்கள் 10-10:30 போகும்போது அவங்க கொதிக்க சாப்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் 4-5 பசங்க போயிருக்கோம். நான் வந்து வெஜிடேரியன், அப்போ சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்லாம். அவங்க வந்து பா சாப்பிடுப்பா, அம்மா பண்ணியிருக்கேன்ப்பா சாப்பிடுப்பான்னும் போது என்னால் நோவே சொல்ல முடியல. அது நோ சொல்லணும்னே தோணலை, நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து அது மீன், அது ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லை. சொல்லும்போது எப்படி நான்வெஜ்ஜை விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க, அதுவும் எனக்கு எமோஷனலாக இருந்துச்சு. குழந்தைங்க. ஸோ இப்போ இந்த ஃபுட் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐ ஹேவ் ஒன் ஃபுட். இது வந்து இது வரைக்கும் நானே தான் பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே பண்ண போகிறேன். 1500 வீடியோவில் இது மாதிரி ஒன்று பண்ணதே இல்லை. பார்ப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு மேட்ரு வச்சிருக்கேன். 3 ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம வந்து வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம். தெரியாது இது என்னென்ன இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எங்கெங்க வாங்கியிருக்காங்கன்றது மொத்தமாக தெரியும், பட் இது என்னன்றது தெரியும். ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு நீ கடைசியில் ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃபர்ஸ்ட் ஏ சாப்பிட போகிறோம் 2 பேருமே சேர்ந்து, அப்புறம் பி சாப்பிட போகிறோம் 2 பேருமே சேர்ந்து, அப்புறம் சி சாப்பிட. அப்புறம் நீங்கள் கடைசியாக சொல்லுவீங்க, ஓகே எனக்கு ஏ வந்து இத்தனை மார்க்கு, பி வந்து இத்தனை மார்க்கு, எதனால பிடிச்சது எதனால பிடிக்கல அப்படி. ஓகே டன். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பை ஆர்ஜே பாலாஜி. எஸ், என் பேர் மறந்துட்டல நீ. ஃபுட் ரிவ்யூ பை ஆதவன் அப்படி சொல்ல வந்தான். இல்ல அப்படி இல்ல, ஃபுட் ரிவ்யூ பை ஆர்ஜே பாலாஜி சொல்ல வந்தேன், அது டக்குனு வந்துருச்சு. ஓகே பா ரெடி. சாப்பிடு. ஃபர்ஸ்ட் ஏ சாப்பிடலாம், பி சாப்பிடலாம். பி சாப்பிடலாம், பி ஃபார் பாலாஜி இருக்கும். ஆரா மாதிரி. ஓகே வாங்க பி சாப்பிடலாம். நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறேன். நிஜமாலே தான் சூடாக இருக்கு போல இருக்கே. ஆமாம் ப்ரோ, இப்போ நம்ம சூடு பண்ணியிருக்கோம் கொண்டு வந்து. காலையே வாங்கிட்டீங்களா? மதியானம் கிடைக்கும். ஓகே ஓகேப்பா. ஒரே ஜாலிதான் நீங்கள், நான் மற்றும் நம்ம ஏற்பான் பிரியாணி ஒன்றா சேர்ந்தா. இப்போ ரைத்தா வச்சுக்கிட்டா? சாரி ப்ரோ, வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே. இந்த பெரிய ஷெஃப்லாம் வந்து சாஸ் வச்சு ஏதாவது சாப்பிட்டா கோச்சுப்பாங்களாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, நீ சாஸ் வச்சு சாப்பிடு. டேஸ்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் என்ன நெய் வாசம் தெரியுது எனக்கு. அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இல்லை எனக்கு தான் காரமாக தெரியுதா? காரமாக தெரியல. இருப்பா இன்னொரு வாய் வச்சு சொல்கிறேன். நீ நிறைய சாப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் வெஜ்ஜே பண்ணது பெருசா. அப்படியா? ரொம்ப கம்மியாக பண்ணுவேன். நீ எல்லா விதத்துலையும் உனக்கு புதுசான ஒரு எபிசோட். இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களை வெஜ்ஜை எடுத்து கூட்டு போனாலே செம்ம கடுப்பாயிடுவாங்கல்ல. நான் ஒரு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஹோட்டல்? அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் ஹோட்டல். அங்கே ஒரு சாப்பாடு 1000 ரூபாய் கிட்ட, வெஜ் சாப்பாடு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போனால் என்ன அசிங்கமாக திட்டுவாங்க, யாராவது வெஜிடேரியன் சாப்பாடு 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிடுவாங்களா, உங்களுக்கு அறிவே இல்லைங்க அப்படின்வாங்க. ஆனால் சாப்பாடு செம்மையாக இருக்குவாங்க. உங்களுக்கு மீல்ஸ் பிடிக்கும் ரொம்ப? அதான் சொன்னேன், சோறு கண்ட இடமே சுந்தராபுரம். எனக்கு மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ப்பா. நல்லா தான். காரமாக இல்லை எனக்கு. காரமாக நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே. நீங்கள் வெஜ் பிரியாணி நிறையா சாப்பிட்ருக்கீங்களா?
எங்கே சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட மாட்டீங்களா வெஜ் பிரியாணி கூட? ஹோட்டல் போனால் மீல் சாப்பிடுவேன், வெஜ் பிரியாணி ரொம்ப ரேராக சாப்பிடுவேன். இல்லை குஸ்கா தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ வினோத் எங்க குஸ்கா சொல்லியிருந்தாங்கன்னா அழகா நான் 3 குஸ்கா சூப்பர் குஸ்கா வாங்கி வச்சிருப்பேன். செம்மையாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, சரி, வாங்க, maybe நல்லா தான் next இருக்கு. time. கொஞ்சம் பசிக்குது, முடிச்சிடுறாரு. ஓகே. ஸோ அடுத்து சியா ஏவா? நீ டிசைட் பண்ண. ஓகே, இந்த வாட்டி நான் டிசைன் பண்ணுவேன். சி. நான் சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சாரி இது ஏ. அப்போ ஏவே போ. சரி ஏவே போயிடலாம், அழகா இருக்கு. ஓகே ஏ நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. எனக்கு வைப்பா. அதோ ப்ரோ இதில் முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க, அதுலேயும் போட்டிருந்தாங்களா என்ன? எனக்கு முதல்ல இந்த சாதத்தில் முந்திரி பருப்பு போடுறது, தேங்காய் எண்ணெய் பார்த்து அந்த பொட்டுக்கல்ல போடுறது, அப்புறம் அந்த என்னது வேர்க்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி டிஸ்டர்ப், எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் நிறைய ஹோட்டலில் பாஷா தெரியணுன்றதுக்காக முந்திரி பருப்பு அதிகமாக போட்டுருவாங்க. யா யூ ஃபைண்ட் தட்? யா ப்ரோ. செஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. பா தக்காளி சாதம் பா இது. பா இது பிரியாணி இல்லை, தக்காளி சாதம். நம்மளை ஏமாத்திருக்காங்க இது. உனக்கு தெரியுதா? ஆமாம். தக்காளி சாதத்தில் தக்காளி கம்மியாக இருக்குது, வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடபிள் கம்மியாக இருக்குது, டேஸ்ட் கம்மியாக இருக்குது மொத்தம். ஆமாம், ஆக்சுவலி வெஜிடபிள் நிறையா இருக்குது, பட் இட் ஜஸ்ட் டேஸ்ட் லைக் தக்காளி சாதம். தக்காளி சாதத்தில் வெஜிடபிள் போட்ட மாதிரி ஒரு ஃபீல், கரெக்டுங்களா? ஆனால் அதோட இது கம்பேர் பண்ணும்போது அதுதான் நல்லா இருந்துச்சு. ஆமாம் இல்லை இது கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, பிளண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும். ஆமாம் கரெக்ட். ஸோ அது எதுன்னு தெரில, ஆனால் எனக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆமாம். லாஸ்ட்டு இது சியா? ஆமாம் இதுதான் சி. ஓகே, இன்னும் கொஞ்சம் வைப்பா, இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இது நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்தோன்னே குஸ்கான்னு நினச்சேன். இது லெட்ஸ் கோ வித் சி பிரியாணி. யா இது குஸ்கா மாதிரி தான் இருக்கு. நீ ஆனால் இது மூணுத்தையுமே எனக்கு வெஜிடபிள் பிரியாணி தானே சொன்னேன். ஆமாம். ஓகே, ஐ ஃபீல் முதல்ல நம்ம சாப்பிட்டதா வெஜிடபிள் பிரியாணி. மிச்சத்தெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி இல்லை. ரெண்டாவது வந்து தக்காளி சாதம் மாதிரி இருந்தது. இது என்ன மாட்டோம்னா நாங்கள் வந்து இது மூணுமே ஒரே ப்ரைஸ் பாயிண்டில் வாங்கினது. 200 சொச்சம். ஒரு இதில் போயிட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னும் 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்காமல் ஓகே எல்லாமே 200 ரூபாய்க்கு வாங்கினது. அங்கே 200 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. நம்ம 3 டப்பா வாங்கி கொட்டணும் இதில் எல்லாத்துலேயுமே. அதனால அந்த பவுல் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் வீடியோ அழகாக இருக்கும். நேர்மையானவனா இருக்கப்பா நீ. இல்லை ஆமாம், அப்புறமா திட்டுவாங்க ப்ரோ கமெண்ட்ல, உன்னை நம்பி நான் போயிட்டு அந்த கடையில் 200 ரூபா கொடுத்து வாங்கினேன் கம்மி. இதுக்கு எண்டில் நம்ம கடையை வேற ரெஃபர் பண்ணுவோமா? இந்த கடையில் போய் சாப்பிடுங்க. இல்லை ரெஃபர் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த 3ல் ஒன்று நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அப்போ அங்கே போயிட்டு அவங்க சாப்பிடுவாங்கல்ல. ஓகே ஓகே. அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி ப்ரோவே சொல்லிட்டாரு, அப்போ போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. பொறுப்பை ஜாஸ்தி பார்க்குற நீ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரியாணி அந்த பீலேருந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாம். எனக்கு ஆக்சுவலி இதான் நல்லா இருந்துச்சு. உனக்கு தானே? இன்னும் கொஞ்சம் பீ கொஞ்சம் ஒரே ட்ராப் இல்லை ஒரே ட்ராப் வைப்பா. நான் டேஸ்ட்டு திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் வீடியோவில் பார்த்துன்னு இருப்பாங்களாப்பா? ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுவீங்களா அதெல்லாம்? அப்படியே கட் பண்ணிட்டு போவோம் ப்ரோ. நான் சாப்பிட்றதான் பார்ப்பாங்க ப்ரோ. நான் சாப்பிட்றதான் பார்ப்பாங்க. நேப்பா நீ தான் பிளாகர், நீ அப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலி இது நெய் வாசலாம் தெரியுது ப்ரோ. இதுதான் உங்களுக்கு இதில் நெய் போட்டிருக்காங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் குக்காக இருக்கு, அதனால கொஞ்சம் மிங்கிளாக இருக்கு. இது ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த நடுவில் இருக்கிற பிரியாணி, அதாவது பி. இது பிரியாணி, இது தக்காளி சாதம், இது குஸ்கா. அதனால எனக்கு பிடிச்ச பிரியாணி வந்து இது. ஓகே. ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? எந்த இதில்? இப்போ ஃபஸ்ட்டு பி சொல்லிட்டீங்க. ஹோட்டல்காரங்களும் இது பார்ப்பாங்கல்ல? கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஹோட்டல்காரங்களாம் ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது வருத்தத்தோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம ஊரில் முன்னாடிலாம் பிரிஞ்சின்னு ஒன்று கிடைக்கும். பார்த்தீங்களா இந்த பையனை எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டேன் இவரு. ஐயோ நான் வெஜ்ஜே பிடிக்காது ப்ரோ. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் 10 ரூபா. எந்த ஸ்கூல் படிச்ச நீ? அஞ்சுமன் ஸ்கூல். இங்கே இது அந்த அண்ணாரி வளையம் ஆப்போசிட்ல இருக்குது. அங்கே பக்கத்துலேயே போனால் ரைஸ் கிடைக்குமா, அது கூட ஒரு பிரெட் குருமா, வெஜிடபிள் குருமா. அந்த வெஜிடபிள் குருமா என்ன பண்ண எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நான் கீழே அப்படியே கடிச்சிட்டு குடிச்சிட்டே இருப்போம் கிளாஸ்ல. என்ன ரஸ்னா பேக்கெட் மாதிரி சொல்றேன் ப்ரோ. குருமா உட்காந்து கிளாஸ்ல குடிப்பியா ப்ரோ? ஃப்ரீயா கொடுப்பாங்க அது. ஆக்சுவலி எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்குமா. அது நான் 2 பாக்கெட் உள்ள போட்டு கிட்ஸ் ஃபன்னு ஒன்று இருக்கும். கிட்ஸ் ஃபன் அது என்ன தெரியல, 1 ரூபா. அது பிக் ஃபன், கிட்ஸ் ஃபன், கிட்ஸ் ஜாய். அது மறந்து போச்சு. 1 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்டில் ஒரு பஃப் இது இது மாதிரி இருக்கும். இந்த இது வர மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா இது இப்படி குடிச்சிட்டு அது கடிச்சுப்போம். கிளாஸில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். எந்த ஸ்கூல் சொன்னப்பா? அஞ்சுமன். பார்த்துக்கோ அந்த ஸ்கூல் வண்டி தயவு செஞ்சு எடுத்துறாங்க. இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிரிட்ஜ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதுவும் டி நகரில் வந்து கீதா கஃபேன்னு ஒரு ஹோட்டல், அங்கே வந்து அது சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அந்த பிரிட்ஜ் அவங்களே போடுறது நிறுத்திட்டாங்க. எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் திருப்பி பிரிட்ஜ் போட்டிங்கன்னா இந்த பிரியாணியோடலாம் 100 டைம்ஸ் அது செமையாக ஓடும். அதனால அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 10க்கு வந்து ஒரு 6 7 கொடுக்கலாம்பா. இதுக்கு 10க்கு 7. இதுக்கு தக்காளி சோத்துக்கு கன்சிடர் திஸ் எவ்ரிதிங் ஆஸ் இது தக்காளி சோதம். இல்ல வெஜிடபிள் பிரியாணி. 3மே வெஜிடபிள் பிரியாணி தான். 3 கொடுக்கலாம்பா. ஸோ 7 3. அவன் அதாவது அவர் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இவர் கஷ்டமா இல்லை,
பட் சந்தோஷமாகவும் இல்லை. நான் எப்பவுமே இல்லைப்பா நிஜமாலே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னன்னா சாப்பாடு ஒண்டி நம்ம குறை சொல்லிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு. பாயிண்ட். நான் லாக்டவுனில் வந்து ஐபிஎல்லுக்காக வேலை செய்ய போயிருந்தேன். அப்போ அந்த ஹோட்டலில் வந்து 14 நாள் குவாரண்டைன் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணோம். ஸோ 14 நாள் எங்களுக்கு ரூம் வாசலில் சாப்பாடு வச்சுருவாங்க. நாங்கள் எடுத்து சாப்பிடணும். 3 வேளையும் அப்படி தான். ரூம் விட்டே வெளில வர முடியாது. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கும் போது கொஞ்சம் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் விளையாடினாங்க. அவங்களாம் வந்து செமையாக சாப்பாடை பயங்கரமாக திட்டுவாங்க. என்ன இது சப்பாத்தி டவல் மாதிரி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது நல்லாவே இல்லை, இதையா கொடுப்பாங்க, 3 வேளை எப்படி சாப்பிடணும். ஸோ ஒரு பாயிண்ட்டில் எனக்கு டக்குன்னு வந்து சில நாளைக்கெல்லாம் வந்து ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக திடீர்னு ஒரு 4-5 நாள் கழிச்சு தோடு தனியாக வேறு இருக்கும். நிறைய யோசிப்போம்ல, வேலைக்கு இப்படி திட்டிகிட்டே சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அந்த சோறு உடம்புல ஒட்டும். எனக்கு அது வந்து பயங்கரமாக பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை திட்டிட்டு சாப்பிட்றதோ பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அதனால் நான் குறையா சொல்லலை. பட் டேஸ்ட்டாக எது நல்லா இருக்குன்னா இது 7, அது 3, இது 4. 7, 3, 4. எனக்கு ஹோட்டல் பேர் சொல்லுப்பா இப்போ. சொல்கிறேன், யாராவது தெரிஞ்சவங்க ஹோட்டல் வச்சிருக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? தக்காளி சாதம் என்று குடும்பம் நானே எனக்கு ஆசையாக இருக்கு, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ ஐயோ தெரிஞ்சவங்க யாரோ ஹோட்டல் வச்சிருக்கூடாது. சங்கீதா, ஓ இஸ் இட் ஷாக்கிங் ஃபார் மீ. சங்கீதா, விச் பிரான்ச்? மேடவாக்கம் பிரான்ச்சா? நல்ல வேளை நான் அடையார்ல இருக்கிற சங்கீதா வீட்டு பக்கத்துல இருக்கு. அப்புறம் டி நகர்ல ஜிஎன் செட்டி ரோட்ல ஒரு சங்கீதா இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சங்கீதாவா இது அப்படின்னு நினைச்சேன். இல்ல மேடவாக்கம் சங்கீதால இருக்கிறது. நீங்க கண்டிப்பா ஷெஃப், நீங்க மனசு தளர விட்டுறாதீங்க. வைல்டு கார்டு ரவுண்ட்ல நீங்க சீக்கிரமே உள்ள வரலாம். ஆனா இப்போதைக்கு இந்த ரவுண்ட்ல நீங்க பண்ண பிரியாணில கொஞ்சம் மனம் சுவை எல்லாமே கம்மியா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஓப்பனா வந்து பேசுனது கிடையாது. அப்படியா? என்னப்பா 1500 வீடியோ பண்ணிருக்கிறவனே டிப்ளமேட்டிக்கா பேசும்போது என்ன இப்படி பேச வச்சீங்க? இது வரைக்கும் என்னோட சேனல்லே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இது கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா அது இந்த வீடியோ. இல்ல ஆக்சுவலா இது திருப்பி எடிட் பண்ணிருங்க. திருப்பி சங்கீதா, உங்க தயிர் சாதம் வச்சு உங்க பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு வந்து நான் 9 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்படி இதையும் போட்டிருக்கேன் இன்னொரு டேக்குக்கு. இதான் இருக்கிறதுலே கிரிட்டிக்கலா? நான் விஜய் சேதுபதி எண்டெல்லாம் பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மீன் நல்லா இருக்குன்ட்டாரா? எங்க வீட்டுல இருந்து கொண்டு போனது. அதனால கண்டிப்பா சொல்லி நல்லா தான் இருக்கும்னு சொல்லி என்னப்பா என்ன மாட்டி விட்டேன். மேடவாக்கம் போனா விஷம் வச்சிருவானுங்களே. மேடவாக்கம் சங்கீதா என்னைக்காவது பசின்னு வந்துட்டேன்னா ரைட்டா 2 டிராப் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட நான் எனக்கு இழுத்துக்கும். இல்ல இது வந்து எப்படின்னா அவர் வந்து நான் சத்தியமா என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் அவர் சொன்னாரு. அதனால வந்து நான் எப்பவுமே டிப்ளமேட்டிக்கா பேசுறேன்னு சொல்லி பேசுவேன். பிகாஸ் நான் எப்பவுமே சொல்றதுதான் இதுதான் என்னோட பிரெட் அண்ட் பட்டர். அண்ட் ஆல்சோ வந்து நான் எதையுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா பேச மாட்டேன். எதுக்காகனா வந்து சில ரெஸ்டாரண்ட்ல சில நாள் ஆஃப் டேஸ் இருக்கும், சில நாள் செஃப் வந்திருக்க மாட்டாங்க. நீ இவ்வளவு சொல்லி என்ன கெட்டவனா ஆக்குறியா? இல்ல நான் ரொம்ப நல்லவன், ஆனா இவன் தான் இப்படி சொன்னான்ற மாதிரியே இருக்கு. நான் வந்து எப்பவுமே எனக்கு என்ன தோணுதோ சொல்லிடுவாங்க. அது நிஜமாலே தக்காளி சாதம் மாதிரி தான். சங்கீதா சார், நீங்களும் அந்த ஒரே ஓனர் சங்கீதா என்ன இப்படி பண்ண முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்டா ப்ரோ. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா எல்லாத்தையும் நடுவில் கட் பண்ணி வேற ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டார் அவர் டீம் கிட்ட. இல்ல ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு வந்து நானும் பாயிண்ட் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து நானே பெரிய ஷெஃப் மாதிரி பேசிட்டேன். இல்ல நீங்க கண்டுக்கலையா? சங்கீதால வேலை செய்யறவங்க வீட்டுல விசேஷம் படம் ஜூன் 17 ரிலீஸ் அனுப்ப மாட்டேன்றாங்க. தப்பா ஏதாவது சொல்லிட்டேன், எடிட் பண்ணி போட்டுறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, பேசுனது நான் தானே, நீ நல்லவனாயிட்ட. நான் எப்பவுமே இப்படி கிரிட்டிக்கலா பேச மாட்டேன். இட்ஸ் a constructive criticism, so it's very helpful for the restaurant, please take it. and இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்து இது ஓபன் பண்ணுவாரு சார். இப்போ சியா இது சீனா இது 4 பாயிண்ட் கொடுத்தீங்களா? அது ஆக்சுவலா இந்த 4 பாயிண்டா இருந்தாலும் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு சமம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னதான் குஸ்கா மாதிரி இருந்தாலும் அடப்பாவி இது வெறும் வசந்த போனா நம்ம வீடு வசந்த போனா வெறும் வசந்த போனா நம்ம வீடு வசந்த போனா. ஐயோ இது நிஜமாலே என் ஃப்ரெண்டு ஹோட்டலுங்க. இந்த நம்ம வீட்டு வசந்த போன ஓனர் பையன் தாங்க தரமணி படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் என் ஃப்ரெண்டுங்க. அவரோட அண்ணன் ஒருத்தருக்கு தம்பிங்க ஆனந்த், அவர் தான் இன்னொரு ஓனர். இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், அப்பப்போ ஃபோன்ல பேசிப்போம். இன்ஃபேக்ட் இந்த ஹோட்டலோட ஒரு பிரான்ச்சை மலேசியால போய் நானே திறந்து வச்சிருக்கேன். ஆமா, அதனால இருந்தாலும் நேர்மடா நீதிடா அப்படின்னும் போது அதுக்கு 3னா இதுக்கு 4 அப்படின்றது வந்து உண்மையிலேயே கண்டிப்பா கொஞ்சம் பிளண்டா தான் இருந்தது. ஆனந்த், நீங்கள் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் வண்டி மாற்றிக்கோங்க. உங்களோட இட்லி சாம்பார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பிரியாணி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா குஸ்கா மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஓகே, குஸ்காலே ஓகே குஸ்காவாக இருந்தது. கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, நான் ஒரே நிமிஷம் வேற ஒரு ஸ்பூன் எடுக்கலாம். இந்த ஸ்பூன் ஓகே தான். இப்போது இந்த பிரியாணி ஃபுல்லாக நான் இப்படி பண்ணுறேன். இது வெஜிடபிள் பிரியாணின்னு தான் விற்றுருக்காங்க. ஒரு வெஜிடபிள் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கலர் சொல்லு. இது வெஜிடபிள் என்ன சொன்னாங்க? ஏன்னா இதுல கேரட் இல்ல, ஒரு பட்டாணி இல்ல, ஒரு உருளைக்கிழங்கு போடல, வெங்காயம் இல்ல. உனக்கு தெரியுதா? ஆமாண்டா, அதே நம்ம நோட்டீஸ் பண்ணலடா. இது நம்ம வீடு வசந்த பவன் தானே? இல்ல வெறும் வசந்த பவன் வச்சுக்கோங்க. நம்ம வீடா இருக்கு. நம்ம வீடு தானே? ஒரு வாட்டி செக் பண்ணி வேணா எப்பா இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அது நிஜமாலே நம்ம வீடு வசந்த பவன். நானு பண்றா நான் வேற இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து கருத்தை சொல்லிட்டேன்டா. யார் இது?
நம்ம வீடு வசந்தம் அதிலே போட்டிருக்கல ப்ரோ. இருக்கிற எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற 35 பேர் நம்ம வீடு வசந்தம்னு சொல்லி. ஸோ ஆனந்தன் ரவி, வசந்த் ரவி, நான் ரவின்றது அந்த அங்கிள் பேர். ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடலாம். இல்லைனா இன்னைக்கு செஃப் வந்து என்ன காரணத்தினாலே காய்கறி கடைக்கு போகலன்னு நினைக்கிறேன். அதனால இதை பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்களா ரெஸ்டாரண்ட் இந்த நம்ம வீடு வசந்த பவன் வாசல்ல தான் எங்கள் வீட்டில் விசேஷம் பூத்தெல்லாம் வைக்கலாம்னு நினச்சோம்பா. இப்போ அது கிடைக்காம போயிடும் போல இருக்கேப்பா. நல்ல நண்பர்களாக இருந்தாங்களேப்பா. நல்லா இல்லை, கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆனால் அவங்க ஹோட்டலில் மீதி எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் இந்த டி நகர்ல இந்த பார்டர் பரோட்டா கடைக்கு பக்கத்துல ஒரு நம்ம வீடு வசந்தா பவன் இருக்கும். ஜிஎன் செட்டி ரோடு அந்த பிரிட்ஜு கீழே. அங்கெல்லாம் போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல். ஆமா ஆமா நல்லா இருக்கும். அங்க வந்து இந்த சிக்னேச்சர்னு ஒரு வசந்த பவன் இருக்கு. அங்க தயிர் சாதம் செமையா இருக்கும். ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலி அங்க நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது நல்லா இல்ல. இது ஓகே, அடுத்தது போயிடலாம். நல்லா இருக்கிறதுக்கு வந்துடலாம். இது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ஹோட்டலா, எந்த ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சங்கீதா போயிடுச்சு, நம்ம வீடு வசந்தவன் போயிடுச்சு. இப்போ ஹாட் சிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரவணா பவன் இருக்கு. சரவணா பவன்ல இப்போ நல்லா இருக்குனாலே அது அதிசயம். அதனால அது கிடையாது. வேற என்ன இருக்கு? ஐயோ, சரவணா பவன் ஹோட்டல் எம்ப்ளாயிஸும் வர மாட்டாங்களா? வேற என்ன ஹோட்டல் இருக்கு? சங்கீதா இருக்கு. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வேற என்ன இருக்கு? சங்கீதா, ஹாட் சிப்ஸ், சரவணா பவன், ரத்னா கேஃபே. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு இதுதான். ஹாட் சிப்ஸாக இருந்தால் சந்தோஷப்படுவேன். ஆமாம். ஸோ நாங்கள் வந்து இந்த 3 பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, தீஸ் ஆர் கொஞ்சம் நோன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ வெஜ்ஜுக்கு வந்து நோன்னான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்காங்க. அதனால வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணோம். ஸோ இதான் வந்து தேர்ட். இது நீங்கள் வந்து ரொம்ப பண்ணலாம். ஸோ த வின்னர் ஆஃப் திஸ் பிளைண்ட் பிரியாணி சேலஞ்ச் A to B அடையார் ஆனந்த பவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிஜமாலே இந்த பிரியாணி நல்லா இருந்தது, கொஞ்சம் ரிச்சாக இருந்தது. ஆமாம், அடையார் ஆனந்த பவன் நீங்கள் தான் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுறதோடு இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடையார் ஆனந்த பவனில் பாதாம் மில்க்கும் சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா நெய் ஃப்ளேவர் இருந்தது, நெய் தெரிஞ்சுது. இதில் இல்லாத வெஜிடபிள்ஸ் வந்து இதில் நிறையா இருந்தது. எல்லா வெஜிக்கு பாருங்களேன், எல்லாமே இருக்கு. சரி, நல்லதை பத்தி நம்ம நிறைய சொல்றோம். மேபி வந்து மதியானமே நம்ம வந்து சாப்பிட்டுருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டேன், வேற மூட்ல வேற ஏதாவது பேசியிருப்பேன். இப்போ வேற இதை சொல்லிட்டேன். அதுவும் நம்ம இப்போ சீட்டிங் பண்ணி இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? எனக்கு தெரியுங்க, ஏடிபி ஓனர் கூட தெரியாதுங்க, எனக்கு இந்த ஓனர் தாங்க தெரியும். ஆக்சுவலி அது பரவாயில்ல ப்ரோ. இது வந்து நீங்க உண்மையை பேசியிருக்கீங்க. நீங்க இவ்வளவு திறந்த புத்தகமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப அது கூட ஃபீல் பண்ணல. நான் வந்து கெட்டவ மாதிரி நீ சொன்ன பத்தியா? ஆக்சுவலா நாம இப்படிலாம் பேச மாட்டோம். வந்திருக்கிற அப்படி பேசிருக்காரு. சோ கைஸ், நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல அந்த மாதிரி. அதனால ஜாலியா இருந்துச்சு கேக்குறதுக்கு. நல்லா இருக்குது. சரி, பட் திஸ் வாஸ் குட். டிசர்விங் வின்னர் இஸ் A to B. அண்ட் நானும் எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு A to B இருக்கு, பெசன்ட் நகர் அந்த அடையா பீச்சுக்கு போற ரோட்ல. நான் அடுத்த வாட்டி வெஜ் பிரியாணி உங்ககிட்ட தெரியுமா ஆர்டர் பண்ணிட்டேன். நார்மலா வெஜ் பிரியாணி எந்த ஹோட்டலையும் பெருசா மதிக்கவே மாட்டாங்க தெரியுமா? ஆமா. ஏன்னா நீங்க சிக்கன் பிரியாணி நல்லா விற்கிற இடத்துலயே போயிட்டு நல்லா இருக்கிற வெஜ் பிரியாணி கேட்டா ரொம்ப மொக்கையா இருக்கும். ஏன்னா என்ன வெஜ் பிரியாணி, வெஜ் எல்லாம் ஒரு பிரியாணி அப்படி பண்ணி கொடுப்பாங்க. பட் இது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லி டன். தேங்க்யூ. எஸ், இது ஃபுல்லாக காலி இல்லைனாலும் கொஞ்சம் சாப்பிட்ருவேன் நான் இதுக்கப்புறம். எஸ். அண்ட் இதில் கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் போர்ஷன் சைஸ் அதிகமாக இருந்தது வந்து அது நம்ம வீடு வசந்தம் பண்ண. அவங்க மனசு பெருசுங்க. ஆனந்தன் ரவி, அவங்களுக்கு ஆனந்தன் வசந்த் பற்றி உங்களுக்கு தெரியாது, நல்ல பெரிய மனசுக்காரங்க. அப்போ அவங்க நிறைய தான் கொடுப்பாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, குட்டி குட்டி டப்பால கொடுத்தாங்க. பரவாயில்ல, A to B டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால ஆனால் எங்கள் ஆள் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாஸ்தி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வீடு நிறைய பேர் போய் சாப்பிடணும்னா நம்ம வீடு வசந்தா பண்ணல போய் சாப்பிடுங்க. 1/2 அடி. இப்போ இப்படியே தான் பண்ணுறான். ஸோ எஸ், ஐ ஹோப் இது வந்து இது நல்லா ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கு. ஜாலியாக இருந்தது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டெசர்ட் டேஸ்ட் இருக்கா? ஐயோ, வாங்கிட்டு வரலையே ப்ரோ. பரவாயில்லப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து குஸ்காவோட அப்புறம் டெசர்ட்டோட பண்ணலாம். ஷூரா பண்ணலாமா? இல்லை, நீங்கள் ஓகே சொன்னா தான் பண்ணணும். நான் கண்டிப்பாக வரேன்ப்பா, எனக்கு ஜாலியாக இருந்தது. இந்த ஜாலி. எஸ், நார்மலாக இன்டர்வியூக்கெலாம் போகும்போது சத்யராஜ் சார் நடிச்சது சொல்லுங்க, எப்படி பதாய் ஹோ தமிழில் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த கதை உங்களுக்கு எப்படி, அதெல்லாம் கேட்பாங்க. எனக்கு சொல்லி சொல்லி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வித்யாசாகர் சார் மியூசிக் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஏன்பா இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக்கே இல்லை அப்படின்னா, ஓ சாரி சார். ஒருத்தர் நீ கேட்டார், சேலத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு வரும்போது இவ்வளோ பெரிய டேரக்டராக நடிகராக எதிர்பார்த்தீங்களா? நான் இல்லை எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா, ஏன்னா நான் சேலத்துலேருந்தே வரல. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்த வாட்டி நிஜமாலே இந்த படம் ரிலீஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் குஸ்கா இல்லைன்னா நீ சொல்கிற இடத்துக்கே நான் வரேன். என்ன அது மாதிரி எதாவது எடுத்து கூட்டு போறேன். மேட்ரு வினோத் ப்ரோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோக்கு நான் வரேன் அப்படி சொல்லியிருக்கேன். ஆமா, ஏதாவது நீயே ஒரு இடத்துக்கு கொண்டு போப்பா, ஏதாவது புதுசா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சூப்பர் நைஸ். ஓகே, ரொம்ப பாஷ் செட்டப்பா இருக்கு. ஆமா ஆமா, ஆக்சுவலி இது இன்னைக்கு அவங்க அப்படி இங்கே தான் வர சொன்னாங்க என்ன, அதனால இங்கே வந்துட்டோம். ஓகேனா வேற லெவலில் வேற ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். பட் இதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு. பிகாஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் உங்களோட டாக்கிங்ஸ். அந்த இதெல்லாம் செம்மையா இருக்கும், அப்படியே செம்மையா இருக்கும். அது இங்கே உங்க உட்காந்து உங்களோட சாப்பிட்டதுக்கு வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல்.
தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ. அண்ட் இப்போ தான் வந்து இவரோட கதையை இன்னைக்கு சாயங்காலம் லைட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா வந்து யார்கிட்ட போய் பேச போகிறோன்னு தெரியணும்னு. இப்போ இவர்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சார் இவர். ஆமாம் ப்ரோ. ஸோ கையில் ஒரு ஃபோனை வச்சு ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு 7 பேர் வேலை செய்கிறாங்களாம். இவர் தாய் மாமா இவரோட கேமராமேனாக இருக்காரு. இவரோட அக்கா என்னது சித்தி பையன் இன்னொரு பையன். ஸோ குடும்ப சொத்தாக மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸோட நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி இருக்கவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ டூ மச். வெல். சீக்கிரமே அந்த டைமண்ட் பட்டனை வாங்குறோம். கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட மூவிக்கு வந்து ஆல் மை விஷஸ். அது பேர் என்ன? எனக்கு தெரியும். வீட்ல விசேஷம். என் பேரு ஹலோ ஆதவன், எப்படி இருக்கீங்க? ராஜசேகர் நல்லா இருக்கீங்களா? வீட்ல விசேஷம் வந்து யோ ப்ரோ இர்ஃபான் வியூவர்ஸ் என்னது என்ன சொன்ன நீ? ஹே ஹலோ இர்ஃபான் வியூவர்ஸ். ஹே ஹலோ யோ அப்படி சொல்லும்போது நினைச்சேன் இந்த பையன் எப்படி நம்ம படம் பார்க்க மாட்டான்னு. உங்க படம் எல்கேஜி ரொம்ப ஃபேன். அடுத்தது என்ன பண்ண எடுத்தேன்? மூக்குத்தி அம்மன். ஏய் பாரு 5 பாயிண்ட்ஸ் இந்த பையனுக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். சோ எல்லார்கிட்டயும் சொல்லு அப்ப. எல்லாரையும் பாருங்க அந்த படம். வீட்ல விசேஷம் எப்போ தெரியுமா வருது? எனக்கு தெரியும். ஜூன் 20 17. அங்க இவ்வளவு கேவலமா ஜூன் 17 எங்க இவ சொல்றது கேட்டு 20ஆம் தேதி போனீங்கன்னா படம் வந்து 3 நாள் ஆயிருக்கும். அதுக்குள்ளே 17 அவர் 20 சொன்னாரு. அவர்தான். அது என் பர்த்டேடா. அப்படியா ப்ரோ? இது அட்வான்ஸ் எனக்கு 14th ஜூன் 14th அப்பா. ஓ சூப்பர்ப்பா. ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் இந்த மாசம். எங்களுக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்டா இந்த படத்தை போய் ஜூன் 17 பாருங்க. அண்ட் மேடவாக்கம் சங்கீதாலையும் போய் நல்லதா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. மேடவாக்கம் சங்கீதா என்ன மன்னிச்சுக்கோங்க, இவன் இப்படிதான் பேசுவான்னு நினைச்சிட்டேன்னா. ஆனா அப்படி பேச மாட்டானா? ரவி நான் இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன்பா, நீ தப்பா நினைச்சுக்காது. ஸோ குடும்பத்தோட இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வீட்டில் விசேஷம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. இந்த வீடியோ எவ்வளோ ஜாலியாக இருந்தோ அதே மாதிரி படமும் ஜாலியாக இருக்கும். அம்மா அப்பாவை கூட்டு போட பச்சை சட்டை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இர்ஃபான். எஸ் தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் மோடி நடந்த வீடியோ. டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மீ அண்ட் ஆதவன் பாலாஜி. வேற மாதிரி